சீட் சாப்பிட்லாமா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்லாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே, பட் கதிர் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கதிர் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கானா, அவர் இன்னும் லேட் ஆகும்ல சித்தப்பா வர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக வேலைக்கு போயிருக்கானா, அதனால் கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் டைமா அவர் கிட்டத்தட்ட இப்போ 1 மாதத்துக்கு மேலே வேலைக்கு போகிறாரு சித்தப்பான்னு மீனா கேட்குறாங்க. 1 மாதத்துக்கு வேலைக்கு போகிறாமா, பட் சைக்கிளில் போகிறது இதுதானே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. சைக்கிளில் போகிறானா, ஏன் சைக்கிள் என்னாச்சு, வண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சைக்கிள் என்னாச்சு, வண்டி என்னாச்சா, என்னம்மா கேட்குறீங்க நீங்கள், அப்போ அவன் சைக்கிளில் போகிறது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படின்னு. தெரியாது சித்தப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் ஓட்டி பழனி என்ன நடந்துச்சு ஏதுங்கிற விவரத்தெலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதிர் வந்து காலையில் கிளம்புறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. டேய் நான் பைக் வேணும்னு கேட்டேல, அது எமர்ஜென்சியாக இன்றைக்கே எனக்கு இப்போவே வேணும்டா, தப்பாக நினச்சிக்கலாடா, சாரிடா மாப்பிள்ளண்ணே. அதெல்லாம் இல்லைடா அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் வேண்டாண்ணே. டே தயவு செஞ்சு அதை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து மட்டும் விட்டுறியாடா அப்படிங்கிறாங்க. சரிடா நான் போய் விட்டுறேன்டா அப்படிங்கிறாங்க. அடுத்த பழனி என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பைக்கு கேட்டிருந்தாலம்மா, அது இப்போயே உடனே வேணுங்கிறீங்கண்ணே, அதனால் போய் கொடுத்துட வேண்டியதாண்ணே. அப்போ நீ என்ன